Greetings from Aptitude Buster. இந்த வீடியோவில் நம்ம CSAT காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜஸை எப்படி சால்வ் பண்ணுறதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். பொதுவாக காம்ப்ரிஹென்ஷன்கிற ஒரு கொஸ்டின் டைப்புக்கு அது அதிகம் டைம் கன்சியூம் பண்ணும். ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சவாலான விஷயங்கிறது பொதுவாக இருக்கக்கூடிய மைண்ட் செட். CSAT லாஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுத்தவங்களுக்கு இல்லை ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் யூபிஎஸ்சி வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துருந்தாங்கன்னா CSATக்குன்னு வர காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் மற்ற காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் போல் அல்ல அப்படிங்கிறது அவங்க சுலபமாக தெரிஞ்சுக்க முடியும். பொதுவாக ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிறது ஒரு பேசேஜ் கொடுப்பாங்க, அதுக்கு கீழே மினிமம் 3 கொஸ்டின்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 5-6 கொஸ்டின்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ ஒரு பேசேஜ் அதோட லென்த் வந்து மினிமம் 2 பேராகிராஃப்ஸ்லேருந்து ஒரு 4 to 5 சில நேரங்களில் 6 பேராகிராஃப்ஸ் வரைக்கும் கூட போகும். இதுதான் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு பொதுவான ஃபார்மேட். பட் CSAT காம்ப்ரிஹென்ஷன் வரும்போது பேசேஜஸும் ரொம்ப சின்னதாக இருக்கும், கொஸ்டின்ஸும் வந்து ஒவ்வொரு பேசேஜுக்கும் அட் தி மேக்ஸிமமே 2 கொஸ்டின்ஸ் தான் வந்துட்டுருக்கு. இப்போ ரீசெண்ட் எடிஷன்ஸ் நம்ம 2020-21, 2020-20, 2019-18 லாஸ்ட் 5 years கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இன் அ CSAT பேசேஜ் ஹேஸ் நாட் எக்ஸீடட் மோர் தேன் 2. ஸோ ஒரு பேசேஜுக்கு மேக்ஸிமம் 2 கொஷின்ஸ் தான் வரும் அப்படின்னா ப்ராக்டிஸே பண்ணாமல் டெஸ்ட்டு போய் கிளியர் பண்ண முடியுதுங்கிறது கண்டிப்பாக நடக்க இயலாத விஷயம். நீங்கள் யோசிக்கலாம், காம்ப்ரிஹென்ஷன்னா தெரிஞ்ச விஷயம் தானே, 10th நம்ம பார்த்தது தானே, என்ன புதுசாக வந்துட போகுது, நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாதா இப்படின்னு நினைக்கிறதெல்லாம் CSAT காம்ப்ரிஹென்ஷனுக்கு ஒத்து வராது. அப்படி ஒரு மைண்ட் செட்டோட காம்ப்ரிஹென்ஷன் ப்ராக்டிஸ் பார்க்க வேண்டாம். எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம கற்றுக்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பேசேஜ் 2021 கொஸ்டின் பேப்பரோடது A சீரீஸ் கொஸ்டின் பேப்பர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ A சீரீஸ் பேசேஜ் 1 இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்மளுக்கு அவைலபிளாக இருக்க டூல்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா, இன்ஃபேக்ட் நீங்கள் யூடியூப் தான் அதிகம் பார்ப்பீங்க, அதில் நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா யாருமே காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜை எக்ஸ்பிளைன் பண்ணுறதோ இல்லாட்டினா அந்த ஆன்சர் சாய்ஸை எப்படி அணுகணும் அப்படிங்கிறது பெரும்பாலும் சொல்கிறதில்ல. ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு அந்த குறையும் தீர போகிறது. சேனல் வர வீடியோஸை ரெகுலராக பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு CSAT கிளியர் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை நாங்கள் க்ரியேட் பண்ணி கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லை, ட்ரிக்ஸையும் டெக்னிக்ஸையும் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா CSAT 2022 கண்டிப்பாக உங்களால் க்ராக் பண்ண முடியும். வித் திஸ் அஷூரன்ஸ் லெட் மீ டேக் யூ டு தி பேசேஜ். இந்த பேசேஜை படிக்கலை இல்லைன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் பாஸ் த வீடியோ அண்ட் ரீட் இட் ஒன்ஸ். ஆல்ரெடி படிச்சிட்டிங்க அப்படின்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பேசேஜ் இஸ் டாக்கிங் அபவுட் அன் எக்ஸ்பெரிமெண்ட் டன் பை த ரிசர்ச்சர்ஸ். என்ன சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு சென்டென்ஸில்? ரிசர்ச்சர்ஸ் சிமுலேட்டட் ஸ்ட்ரீட் லைட்டிங் ஆன் ஆர்டிஃபிஷியல் கிராஸ்லேண்ட் பிளாட்ஸ் கண்டெய்னிங் பீ ஆப்பிட்ஸ் சாப் சக்கிங் இன்செக்ட்ஸ் அட் நைட். இப்போது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன சொல்லுது? ரிசர்ச்சர்ஸ் சிமுலேட்டட் அப்படிங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டட்ங்கிற மீனிங். ஸ்ட்ரீட் லைட்டிங் ஆன் ஆர்டிஃபிஷியல் கிராஸ்லேண்ட் பிளாட்ஸ். இந்த பேசேஜே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி தான் பேச போகுது. ஆர்டிஃபிஷியல் கிராஸ்லேண்ட் பிளாட்ஸ் கண்டெய்னிங் பீ ஆப்பிட்ஸ். பீ ஆப்பிட்ஸுங்கிறது அவங்களே கொடுத்துட்டாங்க, சாப் சக்கிங் இன்செக்ட்ஸ் அப்படிங்கிறது. இதன் மேலே ஒரு ஆராய்ச்சி நடத்தப்படுது, இல்லைன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணப்படுது. தீஸ் வேர் எக்ஸ்போஸ்ட் டு 2 different types of lights. தீஸ் அப்படிங்கிறது ப்ளூரல் ப்ரோனவுன், இது எல்லாத்துக்குமே தெரியும். திஸ்ங்கிறது சிங்குலர், தீஸ்ங்கிறது ப்ளூரல். These were exposed to 2 different types of light. Theseங்கிறப்ப என்னவா இருக்கும்? ஆர்டிஃபிஷியல் கிராஸ்லேண்ட் பிளாட்ஸும் இந்த பீ அப்பிடுங்கிற ஒரு விதமான இன்செக்ட்டும் ரெண்டுமே வந்து 2 different types of lights எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. One is a white light similar to new commercial LED lights and the second one is an amber light similar to sodium street lamps. அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? This has created an exposure to 2 different lights சொல்லியிருக்காங்க. One is white light similar to newer commercial LED lights. So LED லாம்ப்ங்கிறது ரொம்ப ரொம்ப காமனான விஷயம், எல்லாத்துக்குமே தெரியும். And another type is an amber light. ஆம்பர்ங்கிறது டிராஃபிக் லைட்ஸில் 3 கலர்ஸ் இருக்குது. ரெட், க்ரீன் தெரியும், யூஸ்வலாக அது எல்லோன்னு சொல்லுவாங்க, பட் அது எல்லோ இல்லை, அது பேர் ஆம்பர். பியூர் எல்லோ கிடையாது, இட்ஸ் மிக்ஸ் ஆஃப் ஆரஞ்ச் அண்ட் எல்லோ. அண்ட் ஆம்பர் லைட் சிமிலர் டு சோடியம் ஸ்ட்ரீட் லேம்ப்ஸ் அவங்களே கொடுத்தாங்க. ஸோ ஆம்பருக்கு மீனிங் தெரியாட்டி கூட அந்த சென்டென்ஸ் படிக்கிறவங்களுக்கு அதோட கலர் என்னங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். An experiment done on artificial grassland plots containing pea aphids. These were exposed to 2 different types of light. One is white type, another one is amber type. Next sentence.
The low intensity amber light was shown to inhibit means to prevent, தடுக்கிறது, rather than induce flowering in a wild plant of the pea family, which is a source of food for the pea aphids in grasslands. Low intensity light ஓட outcome பத்தி பேசியிருக்காங்க. Low intensity light என்ன பண்ணுது? This has inhibited flowering in a wild plant of the pea family. So இது flowering process தடுத்திருக்கு. So this has affected flowering in a wild pea family. அந்த ஒரு பொட்டன்ஷியலை அது தடுக்குது அப்படின்னா அது என்ன ஆகுது? அந்த பூக்கள் தான் source of food for the pea aphids in grasslands. இப்போது எப்படி லிங்க் பண்ணுறாங்கன்னு தெரியுதா? இந்த ரெண்டும் எடுத்திருக்காங்க, கிராஸ்லேண்ட் பார்ட்ஸும் பீ அஃபிட்ஸுங்கிற இன்செக்ட்ஸ் எடுத்து ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதில் ரெண்டு விதமான லைட்டுக்கு எக்ஸ்போஷர் க்ரியேட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஒயிட் லைட், அனதர் வந்து ஆம்பர் லைட். அப்சர்வேஷன் என்னென்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது லோ இன்டென்சிட்டி லைட் ஃப்ளாரிங் ப்ராசஸை தடுக்குது. சரியா? அப்போ ஃப்ளாரிங் ப்ராசஸ் தடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஃப்ளார்ஸ் இருக்க போகிறதில்ல. ஃப்ளார்ஸ் இல்லை அப்படின்னா அந்த இன்செக்ட்ஸுக்கு உணவு கிடைக்க போகிறதில்ல, which is source of food for the pea aphids in grasslands. The last one says the number of aphids was also significantly suppressed. இதுதான் க்ளூ. இந்த லோ இன்டென்சிட்டி லைட் ஃப்ளாரிங் ப்ராசஸ் அஃபெக்ட் பண்ணுறதுனால அஃபெக்ட் ஆகிறது அந்த ஃப்ளாரிங் ப்ராசஸ் மட்டும் இல்லை, அதை சார்ந்து இருக்கிற இந்த பீ அஃபிட்ஸுங்கிற இன்செக்ட்ஸும் தான். The number of aphids was also significantly suppressed. என்னென்னு அர்த்தம்? இந்த இன்செக்ட்ஸோட எண்ணிக்கையும் குறைஞ்சிருச்சு. எதனால? இந்த லோ இன்டென்சிட்டி லைட்டால். ஸோ this has effect on both plants and animals. This is what your text says. இன்னைக்கு கூர்ந்து கவனிச்சா லோ இன்டென்சிட்டி லைட் எக்ஸ்போஸ் பண்ணதுனால ஆனக்கூட எஃபெக்டை பேசியிருக்கு டெக்ஸ்ட். அதே ஹை இன்டென்சிட்டி லைட் அல்லது ஒயிட் லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆன அவுட்கம் பற்றி உங்கள் பேசேஜ் பேசப்படலை. ஸோ சிசெட் காம்ப்ரிஹென்ஷன் எக்ஸலண்ட்டாக பண்ணணும், கான்ஃபிடென்ட்டாக அந்த கொஸ்டின்ஸை நம்ம சால்வ் பண்ணணும் நினைக்கிறவங்க இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தால் பார்த்தாது. யூ ஹேவ் டு பி வெரி ஸ்ட்ராங் இன் லாஜிக்கல் ரீசனிங். யூ மஸ்ட் see to the way in which the sentence is structured. Now we understood the passage. Let's go to the question. Which one of the following statements best reflects the most critical inference that can be made from the passage given above? இப்போ இன்ஃபரன்ஸுங்கிற வார்த்தையை பார்த்தா அதுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இங்கே இருக்குது. இன்ஃபரன்ஸுங்கிற வார்த்தைக்கு கிரகித்தல்னு அர்த்தம். தட் இஸ் grasp, which you can infer. இன்ஃபர்ங்கிற வேர்ட்லேருந்து இன்ஃபரன்ஸ் வரும். இன்ஃபர் அப்படின்னா இட்ஸ் an immediate indication. You cannot find direct answers. ஆர்டினரி காம்ப்ரிஹென்ஷன் போட்டு வரக்கூடிய பேசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசேஜுக்கு 5 கொஸ்டின் கொடுத்தாங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 2 கொஸ்டின் பேசேஜ்லேயே ஓப்பன் ரெஃபரன்ஸ் இருக்கும், இல்லைன்னா டைரக்ட் ரெஃபரன்ஸ் இருக்கும், அதை வச்சு எடுத்துக்க முடியும். பட் இன்ஃபரன்ஸில் வரக்கூடிய எந்த விதமான கொஸ்டினும் டைரக்ட் ரெஃபரன்ஸை கொண்டு இருக்காது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. So the moment you find the word inference, the answer to the question is hidden. அது ஞாபகம் வச்சுட்டாலே போதும். இப்போ பேசேஜ் என்னங்கிறத பார்த்தாச்சு, கொஸ்டினோட மீனிங் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். லெட்ஸ் கோ டு தி ஆப்ஷன் ஏ. லோ இன்டென்சிட்டி லைட் ஹேஸ் மோர் அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆன் தி பிளான்ஸ் as compared to high intensity light. நான் பேசேஜ் சம்மப் பண்ணும்போதே சொன்னேன், லோ இன்டென்சிட்டி லைட்டோட அவுட்கம் பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க, ஆனால் ஹை இன்டென்சிட்டி லைட் பற்றின அவுட்கம் சொல்லப்படலை. அப்படிங்கும்போது லோ இன்டென்சிட்டி லைட் ஹேஸ் மோர் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது எப்படி கன்க்ளூட் பண்ண முடியும்? பண்ண முடியாது. A can be eliminated. Look at option B. Light pollution can have a permanent adverse impact on an ecosystem. Can have a permanent adverse impact. கண்டிப்பாக ஒரு நெடுங்கால இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ அந்த ரிசர்ச் ஒரு கன்க்ளூஷன் அரைவ் பண்ணியிருந்துருக்கணும், கரெக்டாக? ஆனால் இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க? ரிசர்ச்சஸ் சிமுலேட்டட்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டடி நடந்துச்சு, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இதெல்லாம் கண்டக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத பேசேஜ் சொல்லுதே ஒழிய அந்த ரிசர்ச்சோட கன்க்ளூஷன் இதுதான் உங்களோட ஃபைண்டிங் நீங்கள் நிர்ணயமாக சொல்லியிருக்காங்களா? Have they said anything for sure? Has there been any conclusion arrived upon? அப்படின்னு பார்த்தா அந்த டெக்ஸ்ட்டில் எந்த ஒரு கன்க்ளூஷன் இதுதான் கன்க்ளூஷன் அவங்க சொல்லலை. மோரோவர் பார்ஷியலாக தான் கொடுத்துருக்காங்க. லோ இன்டென்சிட்டி லைட்டோட அவுட்கம் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு லைட் பொல்யூஷன் பாருங்க எவ்வளோ பெரிய வேர்டுங்கிறது. 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைட் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு லைட் பொல்யூஷன் கேன் ஹேவ் அ பெர்மனன்ட் அட்வர்ஸ் இம்பேக்ட்டுங்கிற இன்ஃபரன்ஸ் எடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது இது டவுட் வருதுன்னா தாராளமாக ஆப்ஷன் பியை ரிசர்வ் பண்ணிக்கலாம். லெட்ஸ் ரிசர்வ் இட் பி. நான் படிக்கிறேன், உங்களுக்கு இந்த அளவுக்கு அனலைஸ் பண்ண தெரிஞ்சால் ஆசம், தட்ஸ் ரியலி குட். இல்லை யூஆர் ஜஸ்ட் ப்ராக்டிஸிங்,
இந்த அளவுக்கு ஸ்ட்ரைக் ஆகலை, இவ்வளோ தூரம் பெனிட்ரேட் பண்ண முடியல ஆன்சர் சாய்ஸ் அப்படின்னு சொன்னால் ரிசர்வ் த சாய்ஸ். கோ டு ஆப்ஷன் சி. White light is better for the flowering of plants as compared to the light of other colors. All we have is the only in reference regarding the flowering of plants. The low intensity light was shown to inhibit rather than induce flowering in a wild plant. Low intensity light inhibits அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. Low intensity light inhibits அப்படின்னா high intensity light help பண்ணுமா அப்படிங்கிறது நம்மளோட அசம்ஷனாக தான் இருக்குமே ஒழிய அது இன்ஃபரன்ஸாக இருக்காது. ஏன்னா அதை பற்றி எதுவும் சொல்லலை, அப்படி இன்ஃபரன்ஸ் எடுக்க முடியாது. சி தாராளமாக எலிமினேட் பண்ண முடியும். லுக் அட் ஆப்ஷன் டி. ப்ராப்பர் இன்டென்சிட்டி ஆஃப் லைட் இன் அன் ஈகோசிஸ்டம் இஸ் இம்பார்ட்டன்ட். எஸ், இது நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம இங்கே இன்டென்சிட்டி பற்றி தான் பேசுகிறோம். லோ இன்டென்சிட்டி லைட் அண்ட் ஹை இன்டென்சிட்டி லைட், ஓகேவா? அதில் லோ இன்டென்சிட்டி லைட்டோட அவுட்கம் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ப்ராப்பர் இன்டென்சிட்டிங்கிற ஒரு கன்க்ளூஷன் கொடுக்க முடியுமே ஒழிய லைட் பொல்யூஷன் எடுக்க முடியாது. ஓகே, கமிங் பேக் டு ஆப்ஷன் டி. Proper intensity of light in an ecosystem is important not only for plants but for animals too. இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஆப்ஷன் டியில் மட்டும்தான் இட் அட்ரஸஸ் ஆல் த பார்ட்டிஸ் இன்வால்வ்டு. டெக்ஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? லோ இன்டென்சிட்டி லைட் ஃப்ளாரிங் ப்ராசஸ் அஃபெக்ட் பண்ணுது. ஃப்ளாரிங் ப்ராசஸ் அஃபெக்ட் பண்ணுறதுனால அதை சார்ந்து இருக்கிற உயிரினம் அதுவும் அழியுதுன்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போது the low intensity light creates an effect or adverse effect on both plants and animals. அது டி மட்டும்தான் அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கு. இது வச்சு நம்ம டிங்கிறத சூஸ் பண்ண முடியும். டி இஸ் த ஆப்ஷன் that best reflects the most critical inference. Answer for this question is option D. இது இப்படியும் பார்க்கலாம், இதை விட சிம்பிளாகவும் முடிச்சுக்க முடியும். I'll tell you. டெக்ஸ்டோட சம்மரி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். The outcome of low intensity light affects both plants and animalsங்கிறது நம்மளுக்கு தெரியும். Let's go to the choices. Choice A. Low intensity light has more adverse effect on the plants. On the plants மட்டும்தான் சொல்கிறாங்க, அங்கே அனிமல்ஸ் பற்றின ரெஃபரன்ஸ் இல்லை. டெஃபினட்டாக ஏ cannot be the most critical inference. எலிமினேட் பண்ணிவிடுங்க. ஆப்ஷன் பி. லைட் பொல்யூஷன் கேன் ஹாவ் அ பெர்மனன்ட் அட்வர்ஸ் இம்பேக்ட். பெர்மனன்ட் அட்வர்ஸ் இம்பேக்ட் ஆன் அன் ஈகோசிஸ்டம்னு சொல்கிறதுக்கு research should be very very strong, or the finding of the research should be very very strong. The finding of a research, conclusion of the research னு எதுவும் கொடுக்கப்படலை. அதனால் கேன் ஹாவ் அ பெர்மனன்ட் அட்வர்ஸ் இம்பேக்ட்ங்கிறது அப்படி ஒரு இன்ஃபரன்ஸ் எடுத்துக்க முடியாது. பி கேன் பி எலிமினேட்டட். லுக் அட் ஆப்ஷன் சி. ஒயிட் லைட் இஸ் பெட்டர் ஃபார் தி ஃப்ளவரிங் ஆஃப் பிளான்ஸ் ஆஸ் கம்பேர்ட் டு தி லைட் ஆஃப் அதர் கலர்ஸ். சியும் பிளான்ஸ் மட்டும்தான் பேசுது, அதை சார்ந்திருக்கிற அந்த அனிமல்ஸை சொல்லலை. ஆனால் எக்ஸ்பிரிமெண்ட்லேருந்து தொடக்கத்திலிருந்தே அவங்க சொல்கிறாங்க 2 பார்ட்டி இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ சி எலிமினேட் ஆகிடும். Option is D. It's another way of looking at the answer choices and arriving at the right choice.